ஹாய் ஹலோ வணக்கம். நான் உங்கள் கேபிள் சங்கர். நான் இன்றைக்கி உங்களோட பேச போகிற படத்துடைய பேர் வந்து சுவாதி முத்தின மெலே அணியே. இந்த படம் வந்து ராஜ் பி ஷெட்டி எழுதி இயக்கி நடித்திருக்கிற ஒரு படம். இந்த படத்துடைய விமர்சனம் தான் நம்ம பார்க்க போகிறோம். சுவாதி முத்தின மெலே அணியே படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோயின் பேர் வந்து ப்ரீரானா. அவங்க வந்து ஒரு கவுன்சிலர். ஒரு ஊட்டி மாதிரியான ஒரு இடத்துல ஒரு தனித்தனியான காட்டேஜஸில் வந்து இறப்பை நோக்கி காத்து கொண்டிருக்கும் வயதானவர்கள் வந்து மோசமான வியாதியில் இன்னும் 1 மாதத்துலையோ 2 மாதத்துலையோ செத்து போயிடுவாங்க அப்படின்றவங்களுக்கு வந்து பணம் கட்டி அங்கே தங்கிட்டு ஒரு விஸ்ராந்தியாக சாகக்கூடிய மனநிலையில் இருக்கக்கூடிய ஒரு ஹாஸ்பிட்டல் மாதிரியான ஒரு இடம். அந்த இடத்துல வந்து தங்கக்கூடியவங்களுக்கு டெய்லி கவுன்சிலிங் பண்ணுறது தான் அவங்களோட வேலை. ஸோ அது ஒரு ரொட்டீனான ஒரு வேலையாக ஓடிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் அவங்க வாழ்க்கையில் வந்து ரொம்ப மொனாட்டியனான சில விஷயங்கள் நடந்துகிட்ருக்கு. அந்த மொனாட்டினா காலை தோசை ஊற்றுறதுலேருந்து ஆரம்பித்து சாப்பாடு போட்டு வண்டி கிளம்பி போய் ஹாஸ்பிட்டலில் போய் உட்காந்து பேசுறதுக்கு எல்லாமே ஒரு மொனாட்டனியாக ஓடிட்டுருக்கு. இன்னொரு பக்கம் வந்து அவங்களுக்குமா ஒரு கணவருக்குமான குடும்ப உறவுகளில் வந்து அந்தளவுக்கு ஸ்லாக்கியமாக இல்லை. அவருக்கு வேறு ஒரு தொடர்பு இருக்கிறதா வேறு வந்து காட்சிப்படுத்தப்படுது. அப்படியான ஒரு மனநிலையில் அங்கே வந்து சேர்ற அன்கித் அப்படின்ற ராஜ் பி ஷெட்டியோடைய அவரோட சின்ன ரிலேஷன்ஷிப் உருவாகுது. அந்த ரிலேஷன்ஷிப் முதல்ல அவருக்கு எனக்கு எந்த கவுன்சிலிங் வேணான்னு சொன்னாலும் கூட ஒரு கட்டத்தில் அவர் வந்து அவருடைய அறையில் வந்து கஞ்சா போன்ற விஷயங்களை வந்து பயன்படுத்தின காரணத்துக்காக அவர்கிட்ட பேச போக கொஞ்சம் கொஞ்சமாக அவர் ஈடுபாடு ஆகிறாங்க. அவருடைய பேச்சு, அவர் நடவடிக்கை இதெல்லாம் வந்து அவர் கொடுக்குற ஸ்பெஷல் இம்பார்ட்டன்ஸ் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அவருக்கு பிடிக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கும் உள்ள சின்ன ரிலேஷன்ஷிப் வருது. இந்த ரிலேஷன்ஷிப் எது வரைக்கும் போகுது அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு பக்கம் இருந்தாலும், இந்த கதை எதை பற்றி பேசுதுன்னா, வாழ்க்கையில் நமக்கு வந்து ஒரு சில மோசமான மனநிலையில் இருக்கக்கூடிய ஆட்கள் இருப்பாங்க. அவங்களுக்கு எங்கேயாவது ஒரு ஃபிலசாஃபிக்கலான ஒரு தேடல் வந்துக்கிட்டே இருக்கும். அப்பார்ட் ஃப்ரம் ரிலேஷன்ஷிப், அப்பார்ட் ஃப்ரம் செக்ஸ், இது எல்லாத்தையும் தாண்டி ஒரு சின்ன ஒரு சின்ன கவனிப்பு, சின்ன அன்பு, இது எல்லாமே வந்து அங்கே உருவாக்கக்கூடிய இடங்களுக்கு வந்து இருக்கும். அந்த மாதிரி ஃபிலசாஃபிக்கலான ஒரு படம் தான் இந்த படம். இந்த வாழ்வின் எல்லையில் இருக்கிற ராஜ் பி ஷெட்டி, இந்த சைடில் இருக்கிற வந்து ஸ்ரீ ரவிக்குமார், இவங்க 2 பேரும் சேர்ந்து என்ன பண்ண போகிறாங்கன்றது வந்து பெருசாக ஒன்றும் கிடையாது. ரொம்ப பெரிய மெலோட்ராமா கிடையாது. நினச்சா நமக்கு இந்த படத்தில் வந்துருக்கு மிகப்பெரிய ப்ளஸ் என்னென்னா, எங்கேயாவது நினச்சாங்கன்னா இந்த படத்தில் வந்து நம்ம நெஞ்ச நக்கக்கூடிய காட்சிகள் வந்து லைனாக வச்சுருக்கலாம். அந்த அளவுக்கு எல்லா சந்தர்ப்பங்களும் இருந்தும் அதை தவிர்த்து ரொம்ப ஃபிலசாஃபிக்கலாக ஒரு சோல் ஸ்டிரிங் விஷயமாக டயலாக்ஸ் மூலமாகவும், அதோட பிக்சர் கியூனாக ஒரு விஷுவல்ஸ் மூலமாகவும், இது வந்து சிங்கிள் ஷாட்டில் ஃப்ரேம்ஸில் வந்து ரொம்ப அழகழகான ஃப்ரேம்ஸு, அந்த ஊட்டி மாதிரியான ஒரு இடம், இதற்கு பின்னணியில் நடக்கிற விஷயங்கள், இதெல்லாம் வந்து அந்த ரொம்ப லிமிட்டட் கேரக்டர்ஸ், ஒரு 4-5 கேரக்டர்ஸ் வச்சு அவங்க பண்ணது வந்து மிக சிறப்பாக இருந்துச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்து இந்த சினிமாட்டோகிராஃபி பண்ணது வந்து பிரவீன் சிவியன் பண்ணியிருக்காரு. அதற்கப்புறம் பார்த்திங்கன்னா எடிட் பண்ணதும் அவரே தான் பண்ணியிருக்காரு. இந்த இதுக்கு ராஜ் பி ஷெட்டியும் வந்து ஸ்ரீ ரவிக்குமார் இந்த இதில் முக்கியமான கேரக்டர் வச்சுருக்காங்க. மற்றவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன கேரக்டர்ஸ் தான். முக்கியமாக இந்த கதையில் வரக்கூடிய ஒரு வயசான தாத்தா பாட்டி கேரக்டர் இருக்குது. அந்த தாத்தா பாட்டி கேரக்டர் நினச்சிருந்தா அவங்களும் ஒன்றும் பெரிய அளவுக்கு நெஞ்ச நக்கியிருக்கலாம். அங்கேயும் நக்காமல் விட்டதுன்றது வந்து இந்த எழுத்தாளருடைய டைரக்டருடைய மிகப்பெரிய ஒரு ஆளுமைன்னு தான் சொல்லணும் இந்த விஷயத்தில். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா டுவார்ட்ஸ் த கிளைமேக்ஸ் வந்து ஹீரோவும் ஹீரோயினும் வந்து இருக்கிற ஒரு நெருக்கமான காட்சி இருக்குது. அது நெருக்கம்ன்றது வந்து நீங்கள் எப்படி எடுத்தீங்களா தெரியாது. அந்த காட்சி வந்து ரொம்ப பொய்டிக்காக இருக்குன்னு தான் சொல்லணும். அந்த அளவுக்கான ஒரு சின்ன எமோஷன் வந்து அதுக்குள்ளே இருக்குது. ஆனால் அதுக்கு அடுத்த காட்சியில் வந்து அந்த முதல் காட்சிக்கான விளக்கம் ஒன்று இருக்குது பாருங்கள், அது அட்டகாசமான ஒரு சீன் அது. அதே போல் பார்த்திங்கன்னா அம்மாவும் பொண்ணும் வந்து இந்த மாதிரி விஷயத்தை பேசிப்பாங்க. எனக்கு வந்து அந்த பையனை வந்து ஏதோ பிடிக்குது, என்ன காரணம்னு சொல்லும்போது ஒரு டயலாக் சொல்லுவாங்க, இது நான் பண்ணுறது சரியாக தப்பாக நம்ம அம்மாட்ட கேட்பாங்க. அந்த பொண்ணு கல்யாணமான பொண்ணுன்னா கண்டிப்பாக தப்பு கிடையாது, தப்பு தான் அப்படின்வாங்க. ஆனால் ஒரு பொண்ணாக நீ பண்ணுறது சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை ஆரம்பிப்பாங்க. ஏன் அப்படின்றது விஷயத்தை வந்து அவங்க விளக்குற விஷயம் வந்து ரொம்ப குறிப்பாக பேசப்பட வேண்டிய விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அந்த சீன் ரொம்ப நல்லா இருக்குது. பட் இது எல்லாமே வந்து ஒரு ஃபிலசாஃபிக்கலாக இயற்கை சார்ந்து இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து டயலாக்ஸாக அது வந்து ஒரு புத்தகம் படிக்கிற மாதிரி ஒரு இன்டலெக்சுவல் திங் இருந்தாலும் கூட எமோஷ்னலாக அந்த படம் வந்து கனெக்ட் ஆகாமல் கொஞ்சம் வேடிக்கை பார்க்குற மனநிலைக்கு தான் கொண்டு வரதுக்கான காரணம் என்ன, ரொம்ப கிரிஞ்சாக இந்த மாதிரியான ஒரு ரிலேஷன்ஷிப் வரணும் அப்படின்னா புருஷன் வந்து வேறு ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுருக்கணும், அதில் அவன் துரோகம் பண்ணணும், அதனால் அவள் வாழ்க்கை வந்து இவன் பால் வருதுன்ட்டு ஒரு நியாயமான காரணத்தை காட்டுறதுக்கான கிரிஞ்சித்தனமாக இருக்கே தவிர அது வந்து ஒரு லாஜிக்கலான விஷயமாவோ இல்லை எமோஷனாக ஒரு விஷயம் வந்து செக்ஷுவல் விஷயத்தை தாண்டி
குடும்ப உறவுகள்லேருந்து வெளியே வந்து ஒரு சின்ன விஷயம் எங்கேயோ ஒரு சின்ன சலனம் ஏற்படுது. அந்த சலனத்துக்கான காரணம் அவள் மனசுக்குள்ள இருக்கிற தேடல்னு காட்டினா அது இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். பட் அவ்வளோ தெளிவாக சிந்தனையுள்ள ஒரு நல்ல ரைட்டிங் இருந்த இந்த படத்தில் வந்து அதை வந்து ரொம்ப பிளாஸ்டிக் தனமாக இந்த மாதிரி கிரிஞ்சு காரணங்கள் உள்ள வரும்போது எனக்கு வந்து அது ஏற்புடையதாக இல்லை. மற்றபடி இந்த படம் வந்து ஒரு 1.5 மணி நேரம் தான் ஓடுது. இந்த படத்தில் முதல்ல ரம்யா நம்பீசன் நடிக்கிறதா இருந்துச்சு. முதல்ல அவங்க வந்து நடிக்காமல் கடைசியில் வந்து இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. இது ஓட்டமான விஷயம். ராஜ்பி ஷெட்டியை வந்து நீங்கள் வந்து எப்போ பார்த்தாலும் ரத்த கலரியாக அடிதடி தகராறாக பார்த்துட்ருக்கோம். இப்போ சமீப காலமாக அவர் வந்து ஒரு ஃபீல் குட்டு அழகாக ஒரு படம் மாட்டாரா அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா இந்த படத்தில் ரொம்ப அற்புதமான ஒரு கேரக்டர், ரொம்ப சாஃப்டாக, ரொம்ப மெலோட்ராமா இல்லாமல் ஒரு அருமையாக பண்ணியிருக்காரு. நீங்கள் பார்த்துட்டு உங்கள் கருத்தை சொல்லுங்கள். கேபிள் சிங் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.